सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं कौरकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत शिवानन्दलहरी इति प्रकरणग्रन्थः। आदिशंकर भगवत्पादाचार्यैः कृत सौन्दर्यलहरी इतिवत् शिवस्य आनन्द शिवानन्दः इति नाम शिवानन्दलहरी इति ग्रन्थः अधुना रचन्ति। कला तत्र मंगलश्लोकः इत्थं भवति। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां कृति पुनर्भवाभ्यां आनंदस्फुरदनुभवाभ्यां नतिरियम् அப்படின்னு மங்கள ஸ்லோகம் எழுதினார் ஆச்சாரியால். சிவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிச்ச ஆச்சாரியால் எல்லாத்தையும் டூயல் போட்டிருக்காருன்ற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அம்பாள் இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் அம்பாள் இல்லை அப்படின்ற கான்செப்ட ஆச்சாரியால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நமக்கு சௌந்தர்ய லகரியில அம்பாளை பத்தி பேசும் போதெல்லாம் சிவனை கொண்டு வருவார். இங்க சிவானந்த லகரி எழுதும் போதெல்லாம் அம்பாளை எடுத்துன்னு வந்து எல்லாம் பியாம் பியாம் அப்படின்னு டூயல் எல்லா இடத்துலயும் பார்த்தேன். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவதுமே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர் பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் எல்லாம் பியாம் 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 பியாம்னு போட்டு நதிரியம் அப்படின்னு. இதுல 29வது ஸ்லோகம் வரைக்கும் நாம இப்ப பார்த்திருக்கோம். 29வது ஸ்லோகமானது சிவனை குருவாக வைத்து எழுதப்பட்ட ஸ்லோகமா இருக்கு. அது என்ன வசதி அப்படின்னாக்கா, எல்லாருடைய குருமார்களும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சொரூபம் தான். ஏன்னா நமக்கு குருவானவர் கிடைக்கிறது அப்படின்றது பூர்வ புண்ணிய தபஸனுடைய பலத்தினாலதான் கொடுக்கறது. அதனால வேதாந்தத்துல என்ன சொல்றாங்க, குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசகா ஏவ ஸ்ரத்தா. ஒருத்தர் ஸ்ரத்தையோட இருக்காருனாக்கா என்ன அர்த்தம், ஒரு குருவாக்கிய பரிபாலனம் பண்றவர் அப்படின்ற அர்த்தம். இப்படி பரமேஸ்வரன் தான் நம்ம நிறைய பூஜை பண்ணோம்னாக்க என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய சிவ பூஜை பண்றார் சர்வத்தர். அவர் என்னத்தை சாதிச்சு போறோம்னா அவருக்கு குரு லாபம் கிடைக்கும். அவருக்கு அந்த குருவுக்கு பூஜை பண்ணி கொண்டே இருந்தாரே ஆனால் அவருக்கு சாஸ்திர லாபம் கிடைக்கும். சாஸ்திர லாபம் கிடைச்சதுன்னா அவரே அவர் உணர்வார். அது வரைக்கும் அவர் உணர மாட்டார். அவர் எதையோ அவர் கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காரு, என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு இது போறாரு இவர் போறாரு, அவர் நினைச்சதுதான் அவருக்கு யாரோ பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னதை வைத்துக் கொண்டு அதுதான் நினைச்சிட்டு இருக்காரு. அது எல்லாம் எப்ப மாறும், அந்த குரு பிரசாதத்தின் மூலமா சாஸ்திர பிரஜை அவருடைய உடம்புல அந்த சுதி பிரமாணம் உபனிஷத்து தான் பிரமாணம்ன்றது ஒரு ரத்த நாளங்கள்லயும் அது போய் சேரணும். அது சேர்ந்ததுன்னா அவருக்கு அப்பதான் இந்த ரிலிஜன்னா என்ன, ஸ்பிரிச்சுவல்னா என்னன்றது புரியும். அது வரைக்கும் அவர் ஏதோ விபூதிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு, நாம போட்டு இருக்காரு தவிர அவர் ஒன்றும் ரிலீஜியஸ் பர்சனும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பர்சனும் இல்லை. வேதாந்த உபனிஷத்து உள்ள இறங்கிட்டுனா மட்டும்தான் இது வரும்.
அப்படின்றதை சொல்றதுனால குருவுக்கு வேல்யூ தான். குரு சிவேருஷ்டே குரு ஸ்ராதா. சிவனுக்கு கோபம் வந்தது சிவாபிச்சாரம் பண்ணா குரு காப்பாற்றுவார். குரோ ரிஷ்டே குருக்கு கோபம் வந்துட நான் கோபி அப்படின்னு சொல்றது. அதனால ஆகையினால அவரை அப்படின்னா இப்ப என்ன அர்த்தத்துல இதெல்லாம் சொன்னோம்? சாட்சாத் பரமேஸ்வரன் தான் குரு, குரு தான் பரமேஸ்வரன். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொன்ன மாதிரி பரமேஸ்வரன் தான் குரு, குரு தான் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयामि अनुवहं त्वामीशं शरणं मृजामि वचसा त्वामेव याचे विभो. என்ன சொன்னார்? ஏ விபோ, ஏ பரமா, உங்களுடைய பாதாம்புஜம் அர்ச்சயாமி, என்னுடைய உடம்புனால உங்களுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்க, அதை எப்படி நான் ட்ரெயின் பண்றது? பாடிக்கு பூஜை கீஜை பண்ணுவேன், தண்டால் எடுப்பேன், யோகா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். மனசுக்கு பூஜை ஒண்ணுதான் இல்லையா, ஜபம் ஒண்ணுதான். அதனால உங்களை எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருக்க. சிந்தையாமி அனுபவம், டெய்லி உங்களையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஈஷம் சரணம் ரிஜாமி வச்சசா, என்னுடைய வாக்குனால எப்பொழுதும் உங்களுடைய புகழையே பாடிக்கொண்டே இருக்கிறேன், சிவலீலைகளையே நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படி மனசு, வாக்கு, காயம், இந்த 3 நாளதான் எந்த செயலையுமே பண்ண முடியும். இந்த 3 செயலையுமே நீங்க பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? அதுதான் சரண்டர். காய வாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் அப்படின்னு ரமண மகரிஷி. ஏன் காயத்தினால பூஜை பண்ணணும், வாக்குனால இல்லையா ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் மனசனால அவருடைய சொரூபத்தை சிந்தனம் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் உத்தமம், இது இந்த ஆர்டர்ல தான் வரணும். காய வாக்மன காரியம் உத்தமம். அது என்ன? பூஜனம் ஜப சிந்தனம் கிரமா. பூஜனம் ஜப சிந்தனம், இந்த கிரமத்துல அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்படி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துல நமக்கு ஒரு நாள் ஒரு ஆச்சாரியன் கிடைத்து தீட்சையானது கிடைக்கும். அந்த தீட்சையானது அவரே கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். குரு தானே தீட்சையை கொடுக்கணும், குரு இல்லாமல் தீட்சை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது சம்போ லோக குரு மதிய மனசகா சௌக்கியோபதேசம் குரு, நான் சுகமாக இருக்கணும், இந்த கஷ்ட சம்சாரத்துல மாட்டிட்டு குளிச்சுட்டு இருக்கேன், என்னோட குடும்பம் என்னோட வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், நானு விஷயம் தெரியாம சாமி பூதம்னு எது பின்னாடியோ போயிட்டு இருக்கேன், நானு இதுல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்துப்பா, எனக்கு தீட்சையை கொடு அப்படின்னு உபதேசம் குரு அப்படின்னு வேண்டிட்டார். ரைட்டு. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு? இப்படிப்பட்ட தீட்சை கொடுக்கக்கூடிய சிவனை எப்படி பூஜை பண்றது அப்படின்னு அவருக்கு சிந்தா வந்தது. சிவன் அப்படின்னாக்கா மங்களஸ்வரூபின்னு அர்த்தம். ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம், மனசுக்கு சாந்தி, நிம்மதி. சிவம்னா மங்களம் ச ஆனந்தம் ச, ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவானந்தம். அவர் சர்வ வியாபியா இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? அவருக்கு ஆதியும் கிடையாது, மத்தியமும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதி மத்தியாந்த ரஹிதனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நான் எப்படி பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, அவர் விஸ்வானி பூதானி அவருடைய ஒரு பாதம் அப்படின்னாக்க அவருக்கு நான் எங்க போய் பூஜை பண்றது அவருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் என்ன பண்ணார்? நிர்குண மானச பூஜா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார். இப்ப நம்ம எல்லாம் பூஜை பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காம, பகவானுக்கு யாராவது பூஜை பண்ண முடியுமான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. யாராவது புத்திசாலியா இருக்கிறவன் பூஜை பண்ணுவான் பகவானுக்கு. ஏன் சார் அப்படின்னு, பூஜை பண்ணோம்னா என்ன அர்த்தம்? ஷோடசோபச்சாரங்கள் பண்ணணும். ஷோடசோபச்சாரங்கள் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், ஆவாகனம் பண்ணணும், அது பாத்தியம் விடணும், அர்க்கியம் விடணும், ஆச்சமணியம் விடணும், ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறம் கந்தம் போடணும், அப்புறம் உபவீதம் போடணும், அதுக்கப்புறம் புஷ்பத்துல பூஜை பண்ணணும். இதெல்லாம் ரைட்டு சார், நீங்க வச்சுட்டு இருக்க இதெல்லாம் ரைட்டு. பூர்ணஸ்ய ஆவாகனம் குத்திர, ஏன் சார் பகவான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கும் பொழுது அவரை கொண்டு வந்து ஒரு லொகேஷன்ல போய் அவரை எடுத்துன்னு வந்து வச்சோம்னா அது அபச்சாரமா உபச்சாரமா? எப்படி இன்சல்ட் பண்றோம் பாருங்க. கடவுளை போய் ஒரு இடத்துல உட்கார வைப்படா நீங்க, எங்க இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு
அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு சொரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை போய் எங்க ஆத்துல போய் அந்த சித்திரப்படத்துல போய் உட்கார வச்சு அந்த படத்துல வந்து தியாயாமி ஆவாஹயாமி அப்படின்றாம ஆவாகனம் பண்ண முடியும். எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் அவர் இல்லாத இடத்துல நீங்க உட்கார்ந்து பூஜை பண்ணீங்கன்னா உங்களுடைய வலது கால எங்க இருக்கு? சிவனை தான் அபச்சாரம் பண்ணீங்க. இடது கால் சிவனை தான் அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்க? நீங்க எங்க பூஜை பண்ணீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லையா? பண்ண முடியாது. சரி, சர்வாதாரஸ்ய ஆசனம். அவர் உலகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கார். அவர் தான் ஆதாரம். அந்த ஆதாரத்துலதான் இந்த பூமியே வந்தது. அந்த பூமியில தான் இந்த பில்டிங் வந்தது. அந்த பில்டிங்ல தான் இந்த மாடி இருக்கு. இந்த மாடியில தான் சேர் இருக்கு. நான் எப்படி அந்த பரமேஸ்வரனும் எப்படி என்னுடைய புஷ்டத்துக்கு கீழே பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அவரை வச்சுட்டு அவரை பூஜை பண்றேன், ஆசனம் பண்றேன்னு சொல்றது இது அபச்சாரமா உபச்சாரமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? சர்வாதாரஸ்ய ஆசனம் புத்திர எப்படி கதம்? இது எப்படி சார் நடக்கும்? சரி, சொச்சமாக இருக்காரு. சுத்தமா இருக்கக்கூடியவர் யாரு? பகவானுடைய ஸ்வரூபம் என்ன? சிவஸ்வரூபம்னா என்ன? பரமங்கல ஸ்வரூபம். ஒரு அழுக்கு இல்லாத அவருக்கு போய் கால நம்பி விடுறான்னா என்ன அர்த்தம்? பாத்தியம் சமர்ப்பயாமி. இல்லையா? அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி, அவருக்கு ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அவருக்கு எப்படி பண்ணும்? அவர் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் நிர்மல ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்றோம். அவருக்கு போய் ஸ்நானம் பண்ண முடியுமா? வஸ்திரம் சமர்ப்பயாமி. விஸ்வோதரஸ்ய விஸ்வம் வஸ்திரம் கதம். உலகமே அவர் இருக்கார். இல்லையா? ஒரு சொல்ற வழக்கம், ஒரு சிவாச்சாரியார்கிட்ட போய் ஒருத்தர் எனக்கு அருணாச்சலத்துக்கு வேஷ்டி தாத்தணும்னு ஆசை அப்படின்னாரு. அதுக்கு என்ன சார் வாங்க அப்படின்னா அவர் நேர 16 வேஷ்டி எடுத்துன்னு வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு சாத்தினார். இப்போ அருணாச்சலேஸ்வரர் எங்க இருக்கார்? ஒரு மலையில இருக்கார். அவருக்கு போய் இந்த 10 9 5 வச்சு சாத்த முடியுமா? என்னையா சொல்ற? நடக்க முடியுமா? அப்படின்னா என்ன சொல்றது? எங்க இருக்கக்கூடிய பகவானுக்கு என்னத்த வஸ்திரத்தை நம்ம கொடுக்க முடியும்? இல்லையா? அப்படி வஸ்திரம் விஸ்வோதரஸ்ய, அவர் விஸ்வமே அவருடைய வயத்துல இருக்கு. அவருடைய வயத்துல இந்த விஸ்வமே சுரநர ககோ போகி கந்தர்வதை சித்திரம் ரம்யதே தம் திரிபுவன வீஷம் விஷ்ணு வீஷம் நமாமி அப்படின்னு அவருடைய வயிற்றுக்குள்ளேய எல்லாம் இருக்கு. அவருக்கு போய் அவ்வளவு பெரிய அந்த சராச்சரங்களும் இருக்கக்கூடிய வயத்தை சுத்தி நான் எப்படி வேஷ்டி கட்ட முடியும்? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வஸ்திரம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம். ஏன்? அதுக்கப்புறம் நிராலம்பஸ்ய உபவீதம். இல்லையா? நிராலம்பம், அவருக்கு எந்த பிடிப்புமே இந்த உலகத்துல கிடையாது. இல்ல, அவருக்கு போய் நான் எப்படி உபவீதம் போடுறது? இல்லையா? நிர்லேபஸ்ய குதோ கந்தஹா, அவர் எதோடையும் ஒட்டாதவர். அவரோட எதுவும் அசங்கோஷயமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு எப்படி கந்தத்தை இடுவேன்? சந்தன காப்பு நான் எப்படி சார் பண்ணுவேன்? அவருக்கு காலில இருந்து தலை வரைக்கும் சந்தன காப்பு பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? அவரை பண்ண முடியாது. இல்லையா? அதுக்கப்புறம் நித்திய திருப்தஸ்ய நைவேத்தியம் கதம். அவர் நித்திய திருப்தனா இருக்கார். அவருக்கு போய் அவர் கொடுத்ததுதான் இந்த அரிசி, அவர் கொடுத்ததுதான் இந்த தானியம், அவர் கொடுத்த மழை, அவர் கொடுத்த பிளவர், அவர் கொடுத்த பழங்கள் எல்லாம், அவர் கொடுத்த காய்கறி, அதை வச்சுட்டு அவருக்கே சமர்ப்பணம் பண்றதா? இது எப்படி இருக்குன்னா, இது சூரியனுக்கு கற்பூரம் காமிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? சமுத்திர ஜலத்துக்கு இல்லையா அர்க்கியம் கொடுக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய அவருக்கு கற்பூர நீராஜனை கொடுக்க முடியுமோ? அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு அவர் எங்க இருப்பாரு? பாஷ்யாபியந்தர சுச்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பூர்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவரை போய் ஆவாகனம் பண்றேன்னு சொல்லி பண்ணீங்க. இப்ப இன்னொரு தப்பு, உத்வாசம் பண்ற சார். சாமியை உத்வாசம் பண்ணிட்டீங்களா? சாமி எப்படி உத்வாசம் பண்ண முடியும்? சொல்லும் பொழுதே எவ்வளவு அசிங்கமா இருக்கு அந்த வார்த்தைய. இல்லையா? அதெல்லாம் பின்ன எப்படி சார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாம் உபச்சாரமா பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் எதுவுமே யோசிச்சு பேசுறவர்கள் கிடையாது. இல்லையா? ஏதோ தாண்ட வேண்டியதனமா பேசிக்கொண்டு இருக்கோம். எத்தனையோ உளறல்கள்ல இதெல்லாம் உளறல்கள் இருக்கும். அதனாலதான் பெரியவர்கள் என்ன சொன்னாரு, இதெல்லாம் உபச்சாரம் அப்படின்னு. ஆக்சுவல் இல்ல, உபச்சாரம் தான் நம்ம பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியும்? அந்த உபச்சாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க பக்தியா பண்ண வேண்டியதுதான் உபச்சாரம். உபச்சாரம்னாக்க பகவான் எதுக்கு கட்டுப்படுவார் அப்படின்னாக்க
உங்களுடைய திரவியத்துக்கோ உங்களுடைய நாலேஜுக்கோ அதுக்கெல்லாம் கட்டுப்படுவாரா அவர்? அவருக்கெல்லாம் ஒன்னே பண்ண முடியாது. 10,000 வருஷம் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஸ்ரீகிருஷ்ணன் தரிசனம் கிடைக்குமான்னு. கிடைக்கல. ஆனா ரிஷி பக்திகளுக்கு 5 நிமிஷத்துல அவருடைய தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றார்? பக்தி கிராஹ்யகா பக்தி கிராஹ்யா தெய்வத்தம் அப்படின்னு வச்சனம். பக்திக்கு மாத்திரம்தான் அவர் எதையும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தினார் பகவான் இல்லையா? பக்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பக்தி பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், அந்த குழந்தைய ரொம்ப விஷமம் பண்ணிட்டு இருக்கு, அப்படி உரல்ல கட்டி போடணும்னு பார்த்தார். அவ கட்டி போட்டா அந்த கயிறு கட்டின்னு வந்தா வயிற்றுக்கிட்ட வந்தா அந்த தாமா பரந்தாமன் இல்லையா? தாமான்னா கயிறு. அந்த பரந்தாமன் என்ன பண்ணார், இது கட்டும் போது கொஞ்சம் குறையுது. அவர் திருப்பி கொஞ்சம் உள்ள போய் ஒரு சணலை எடுத்துட்டு இருந்து அது கூட கட்டிக்கு போனான். அப்பவும் கொஞ்சம் குறையுது. என்னவோ பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தாரு அப்பா அவருக்கே அனுகிரகம் பண்ணணும் அம்மாக்குன்னு தோணிட்டு, சரி பரவாயில்ல கட்டுனாரு. ஏன்னா அங்க தேவதா காரியம் இருக்க, அந்த அந்த உரல்ல கட்டி எடுத்துன்னு போய் அதை அந்த மரத்தை போய் இடிச்சு அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்ன்ற காரியம் இருக்கிறதுனால அவர் கட்டுப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்திக்கு கட்டுப்படுகிறார், அன்புக்கு கட்டுப்படுகிறார் பகவான் அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு சார் இவ்வளவு பெரிய கதை சொல்றேன் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல இதுலதான் ஆரம்பிக்கிறது. 30வது ஸ்லோகம். வஸ்த்ரோத்தூத விதௌ சஹஸ்ர கரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா கந்தே கந்தவஹாத்மதா அன்னபச்சனே பர்ஹிர்முகாத்யக்ஷதா பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயி சேத் பாலேந்து சூடாமனே சுஸ்ரூஷாம் கரவாணி தே பசுபதே சுவாமின் திரிலோகி குரோ வஸ்த்ரோத்தூத விதௌ. இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பகவான் அவ்வளவு பெரிய அருணாச்சலேஸ்வரர் எங்க இருக்காருங்க? அவர் பர்வத ரூபமாக அருணாச்சலமாக அங்க இருக்காரு. அச்சலம் நாம பர்வதம். அருணாச்சல ரூபத்துல இருக்கக்கூடிய அவருக்கு போய் நம்ம வஸ்திரத்தை கட்ட முடியுமோ இல்லையா? அப்படி கட்டணும்னாக்க கைலாசத்துக்கு எவ்வளவு இதுவே கட்ட முடியலன்னா கைலாசத்தை நினைச்சு பாருங்க. அந்த கைலாசத்துக்கு எப்படி வஸ்திரம் கட்டுறது? நம்ம கையில இருக்கிறது 2 கை இல்லையா? நமக்கு சகசிர சீரிஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாதுன்னு 1000 கை இருக்கக்கூடியவர்களுடையதாலதான் அது கட்ட முடியும். வஸ்திரோத்தூத விதௌ சஹஸ்ர கரதா அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். இப்படி அவருக்கு வஸ்திரம் கட்டணும் அப்படின்னு, வஸ்திரோபசார விஷயம் நாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கை வேணும்? 1000கணக்கான கைகள் வேணும். சஹஸ்ர கரதா 1000கணக்கான கைகள்லாம் வேணுமே நமக்கு அப்படின்னா. புஷ்பார்ச்சனே அவருக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும்னு ஆசையா இருக்கு சார் எனக்கு. நான் ரொம்ப சிவபக்தன் சார், சிவார்ச்சனை பிரமாதமா பண்ணுவார் சார்னு பேரு. நான் எப்படி பண்ணுவேன் சிவார்ச்சனை? எப்படி பண்ணுவேன்? விஷ்ணு மாதிரி பண்ணுவேன்னா, மகாவிஷ்ணு என்ன பண்ணார், ஒரு மண்டலம் சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்தா கரெக்டா ஆச்சு. 40 நாள் சங்கல்பம் பண்ணிட்டார். 39 நாள் சக்சஸ்ஃபுல்லா அந்த பவாய் தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹான்னு அது சஹஸ்ரநாமம் முழுக்க பண்ணிட்டே வந்தார். டெய்லி 1000 பூ வச்சுட்டு பண்ணிட்டே வந்தார். கரெக்டா அந்த முடிகிற அன்னைக்கு 999 தான் வந்தது. ஒண்ணு நின்று போச்சு இல்லையா? பரமேஸ்வரியா நமஹாக்கு கரெக்டா ஒண்ணு பரமாத்மனே நமஹான்ற நாமாவுக்கு ஒரு ஃப்ளவர் குறைஞ்சு போயிடுச்சு. இன்னண்ட யோசிக்கல மகாவிஷ்ணு. கண்ணை பிடிங்கினார். அவருக்கு கண்ணு தாமரை போன்ற கண்ணா இல்லையோ, அதை பிடிங்கி நேர போட்டார். அப்படிப்பட்ட பக்தி. ஏன் அப்படின்னாக்கா, அவர் செய்ய வேண்டிய காரியம் உலகத்தை ரட்சணம் பண்ண வேண்டியது மகாவிஷ்ணுடைய காரியம். உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. எல்லாம் சிவபெருமான் பிரம்மாஜி படைச்சு விட்டார் இல்லையா? அங்க ருத்ரன் காத்துட்டு இருக்காரு. இவாளுக்கெல்லாம் சம்ஹாரம் டேட் என்னன்னு. சோ அது வரைக்கும் எல்லாருக்கும் படி அளக்க வேண்டிய பொறுப்பானது அவர்கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பு எப்படி வரும் அப்படின்னா, பரமேஸ்வர அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் ரட்சிக்க முடியுமா? ஆகையினால அவர் என்ன பண்ணார், புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா இல்லையா? இப்படி விஷ்ணுவானவர் அப்பேற்பட்ட பூஜை பண்றவர். அவராலதான் இந்த புஷ்ப பூஜையை புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ண முடியும். என்னால பண்ண முடியுமோ?
நானும் ஒரு சாதாரண மனுஷன் இல்லையா? என்னால போய் சிவனுக்கு பூஜை பண்றது அர்ச்சனை பண்ணோன்றது நடக்குமோ? நடக்காது. கந்தே கந்தவஹா கந்தவஹ ஆத்மதா அப்படின்னா கந்தே அப்படின்னாக்க சந்தனம் இல்லையா? கந்தம் சமர்ப்பயாமி கந்தத்வாராந்துரா தரிசா நித்தியபுட்டாங்கரீஜினி அப்படி கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கந்தமானது இடணும்னா அது கோவில்ல கந்தம் இடுறதுன்னா என்ன அர்த்தம்? முழுக்க சந்தன காப்பு பண்ணணும் இல்லையா? அந்த சந்தன காப்பை பகவானுக்கு பண்ணணும். அவருடைய அடியே முடியே பிரம்மாவனாலையும் விஷ்ணுவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத அப்பேற்பட்ட ஸ்வரூபம் சிவஸ்வரூபம். அப்பேற்பட்ட சிவஸ்வரூபத்துக்கு நான் என்னமா சந்தன காப்பு பண்ண முடியும்? பண்ண முடியாது. அது பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? எங்கு இருக்கக்கூடிய அவரை நான் அணுகணுமே ஆனால் எங்கும் போகக்கூடியதான ஒரு சக்தி எனக்கு இருக்கணும். அந்த சக்தி யாருக்கு இருக்கு? வாயு பகவான் கிட்ட இருக்கு. நான் வாயு பகவானாக, நான் விஷ்ணுவாக இருந்தால் அர்ச்சனை பண்ணியிருக்கலாம் இல்லையா? 1000 கைகள் உடையவனாக இருந்தால் அவருக்கு வஸ்திரம் போட்டிருக்கலாம். நான் வாயு பகவானாக இருந்தால் அவருக்கு உடம்பு முழுக்க சந்தன காப்பு பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்கலாம். இல்ல அன்னம் பண்ணணும், அன்ன பச்சனே, அன்னத்தை சமைச்சு நைவேத்தியம் பண்ணணும் அவருக்கு இல்லையா? சுத்தமான அன்னத்தை சமைச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடியன்னா யாருக்கு இருக்குன்னா பர்ஹி முகஹா அத்தியக்ஷதா. பர்ஹி முகஹா அப்படின்னாக்கா யாரு அப்படின்னாக்கா ஹவ்யவாகனன் அப்படின்ற நாம கொடுக்கக்கூடிய ஹவித்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர் யாரு? அக்னி பகவான். அவர் என்ன பண்றாரு? யாகத்துல, சௌத்த யாகத்துல உட்கார்ந்துட்டார். அந்தந்த ஹோமம் அத்வரியுவானவர் என்ன பண்றார்? அந்த தேவத்தைய ஹே இந்திரா, ஹே சோமா அப்படின்னு அவர் கூப்பிடுறார். அத்வரியுவான கூப்பிட சொல்றார். கூப்பிட உடனே அந்த ஹோதாவானவர் அங்க இருக்கார். அவர் என்ன பண்றார்? ரிக்வேத மந்திரத்தை அந்த சூக்தத்தை சொல்றார். ஹே இந்திரா ஆயாகி அப்படின்னு அவர் மந்திரத்தை சொல்லி கூப்பிடுறார். அவரை கூப்பிட்ட உடனே அந்த பிரம்மா என்ன பண்ணுவார்? அந்த மந்திரத்தை கானம் பண்ணுன்னு உத்காத்தாவை பாக்குறார். அந்த அங்க உட்கார்ந்து இருக்காரு பிரம்மா பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பார் இல்லையா? அத்வரிய பக்கத்துல. அவர் என்ன பண்ணுவார்? அந்த உத்காத்தாவை பார்ப்பார். அந்த உத்காத்திற்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்? அங்க உட்கார்ந்து அவ உத்கானம் இவா சொன்ன அந்த இருக்க சாமவேதத்துல அவர்கள் பாடுவார்கள். பாடத்துல பண்ணோன்னா அது பிரத்யட்சமா அந்த தேவதையானது அந்த யாகத்துக்கு வந்து இறங்க. அங்க வந்தோடனே ஆக்னீந்திரன் சொல்லுவான், வந்தாச்சு அக்னி ஸ்ரௌஷட்டு அப்படின்னு கத்துவாரு. ஆஸ்ராவய அப்படின்னு இப்ப கூப்பிடுங்க அவர் வந்தாச்சு அப்படின்னாரு. உடனே இவர் வந்து அந்த ரிக்வேத சூக்தத்தை ஆரம்பிப்பார். அவர் சாமகானம் பண்ணுவாரு. அவர் வந்துட்டார்னு சொன்ன உடனே அந்த பிரம்மா வந்து ஆக்னேந்திரனை பார்ப்பார். ஆக்னேந்திரன் அத்வரியை பார்ப்பார். அஸ்ரௌஷட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே அந்த ஹவிசை கொடுப்பார். அந்த ஹவிசை கொடுத்த உடனே அந்த அக்னி என்ன பண்ணார்? அதை எடுத்துட்டு போய் எந்த ஒரு தேவத்தையை கூப்பிட்டாலோ, எந்த தேவத்தையை குறித்து பாடினாலோ, உத்கானம் பண்ணாலோ அந்த தேவத்தை அவருக்கு கொடுத்திருந்தால் அவருக்கு ஹவ்யவாகனன் அப்படின்னு பேரு. பர்ஹிர் முகா அக்னிர் முகோவை யஜ்ஞா அப்படி அக்னி முகமா தானே யஜ்ஞம் பண்ணணும். அந்த மாதிரி அக்னி பகவானாக இருந்தானே ஆனால் நன்னா சமைச்சு கொடுக்கலாம். நானு என்ன அல்ல, அவருடைய தலைவர் இருக்காரு, அத்தியட்சராக இருக்காரு, இந்திரனாக இருந்தால் கொடுக்கலாம். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா சிவபெருமானுக்கு கொடுக்குற அளவுக்கு? அதுவும் இல்லை எனக்கு. பாத்ரே காஞ்சன கர்ப்பதா அஸ்தி. அவருக்கு என்ன பாத்திரத்துல கொடுக்கறது இல்லையா? சிவபெருமான் எவ்வளவு பெரியவர் இல்லையா? அவருக்கு ஹேம பாத்திரம் ஏதாவது இருக்கா? எங்கிட்ட கொடுக்க முடியுமா? ஒரு கனகத்துல ஒரு பாத்திரம் எழுதி கொடுக்கக்கூடியவருக்கு பண்ண முடியுமா? அதுக்கு நான் என்ன பிரம்மா ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்தின் பிரகேச்சமேன்னு நான் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாஜியா நானு பிரம்மாவாக இருந்தால் கொடுக்கலாம். அதுவும் கொடுக்க முடியாது. நான் விஷ்ணுவும் இல்ல, பிரம்மாவும் இல்ல, அக்னியும் இல்ல, இந்திரனும் இல்ல. நான் வந்து எனக்கு 1000 கைகளும் இல்ல வஸ்திரம் கொடுக்கிற அளவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நான் இதெல்லாம் இருக்குமே ஆனால், இல்லதான் பாயிண்ட், இருக்குமே ஆனால் நானும் கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் கொடுக்க முடியல. பாலேந்து சூடாமனே அவர் என்ன பண்றார்? இந்த மாதிரி என்னை போல ஆள்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், மனசு குளிர்ச்சியாக இருக்கணும், எந்த ஒரு சலனங்களும் இருக்கக்கூடாது, மனசாந்தியாக கூலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்? தன்னுடைய தலையில பாலச்சந்திரனை வச்சுட்டு இருக்கார் இல்லையா? பால இந்து, இந்துனாக சந்திரன்,
பிறைச்சந்திரன் அதை வச்சுட்டு இருக்கார். அது எங்க தலையில சூடாமணியாக அதை வைத்துக் கொண்டிருக்கார். பாலச்சந்திரனை சிரசில் அணிந்தவராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவர் யாரு? பசுபதே அப்படின்னார். பசு அப்படின்னா அஜ்ஞானி. அஜ்ஞானின்னா என்ன அர்த்தம்? பசு துல்லியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாமரர்கள் நாம. நமக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆஹார நித்ரா பயமை துணிச்சார். ஆகாரம், நித்ரை, பயம், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது, பயம் வேண்டியது, குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, இதுதான் தெரிஞ்சது இல்லையா? பசுவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் என்ன தெரியுமா இல்லையா? இப்படி பசுவாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களையும் அவர் என்ன பண்றார்? பாமரனையும் காப்பாற்றுகின்ற காரணத்தினால் அவர் பசுபதி. அப்பேற்பட்ட பசுபதி இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இல்லையா? உங்களை இப்படி எல்லாம் நிர்குணமான உங்களுக்கு பூஜை பண்றேன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பூஜை தானே உங்களுக்கு. உண்மையான பூஜை அதுதானே. அந்தர்யாகமா பண்ணக்கூடிய பூஜை எதுவோ அந்த பூஜை தானே அது. அதனால ஹே பசுபதே, பசுரூபியாக இருக்கக்கூடிய எங்க மாதிரி அஞ்ஞானிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரே, ஹே சுவாமின்னே இல்லையா? சுவாமின்னே அப்படின்னு சொல்லி அது மாத்திரம் சொல்ல திரிலோகி குரு. போன ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணார் இல்லையா? அங்க வீக்ஷாம் மே திசே கருணா திவ்ய பிரார்த்திதாம் சம்போ லோக குரு அப்படின்னார். 29ல லோக குருன்னார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க பரமேஸ்வரனை, திரிலோகி குரு அப்படின்னாரு. இந்த 3 லோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திற்கும் இருக்கக்கூடிய குருவே. கீழ்லோகம், நடுவுல இருக்கக்கூடிய லோகம், மேல் லோகம் இல்ல அல்லது பூர் புவஸ்வஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாகிருதி ரூபமாக எல்லா மந்திரங்களும் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த வியாகிருதி ரூபமாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். அல்லது ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இந்த 3த்துக்கும் அதீதமான அகார உகார மகாரத்துக்கு அதீதமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே திரிலோகி குரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு எனக்கும் இருந்ததேயானால் தே சுஸ்ரூஷாம் கரவாணி, நானும் இவர்களை மாதிரி இருந்திருந்தேயானால் உங்களுக்கு சுஸ்ரூஷ பண்ணியிருப்பேன் இல்லையா? சுஸ்ரூஷ பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலா மீனிங் வந்து ஸ்ரோத்தும் மிச்சா சுஸ்ரூஷா. சாதாரணமா சுஸ்ரூஷ எப்போ குருவுக்கு பண்ணுவான்? எப்பொழுதுமே அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பிப்பலாதர் கையில 6 பிரம்ம ரிஷிகள் வந்தா வேதாந்த எல்லாம் பிரம்ம ரிஷிகள், உயர்ந்த ரிஷிகள். அவர்கள் வந்தா கத்துக் கொடுக்க வேண்டியது தானே குரு, வாங்க உட்காருங்கன்னு. அது மாத்திரம் வேதாந்தத்துல கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய பரமேஸ்வரனே வந்தாலும் சரி, அப்படி ஒரு வருஷம் சுஸ்ரூஷம் பண்ணணும், அதிகாரித்துவம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால பிப்பலாதர் என்ன பண்ணாரு? எல்லாம் பெரிய பெரிய காத்தியாயனர், பரத்வாஜ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் சம்பத்சரம் சம்பத்சக, 1 வருஷ காலம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியது அப்படின்னாரு. அவ இருந்து அவருக்கு சுசுரூஷையெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தார், ஆஹா இவெல்லாம் பிரம்ம ஞானிகளா இருக்கா, இவ்வளவு சமத்தா இருக்காரு, இப்படி பணிவிடை பண்றாளேன்னு கூப்பிட்டாரு எல்லாரையும். உங்களுடைய சந்தேகங்கள்லாம் வேதாந்தத்துல கேளுங்க, எல்லாத்தையும் சொல்றேன்னா. அந்த 6 பேர் 6 பிரச்சனை பண்ணாங்க. அந்த 6 பிரச்சனத்துக்கு பதில் சொன்னார். இதுதான் பிரஷ்னோபனிஷத் அப்படின்னு பார்த்துக்கோம். எதுக்காக சொல்றோம் இப்ப அப்படின்னாக்க, இப்படி சுசுரூஷை எதுக்காக பண்ணிக்கிறார்? ஸ்ரோத்தும் மிச்சா, அந்த குருவனுடைய வேதாந்த உபதேசத்தை கேட்பதற்காக இருக்கக்கூடிய காது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சுசுரூஷ. இன்னொரு அர்த்தம் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்ற இடத்துலயும் குரு சுசுரூஷையா அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். இப்படி குரு சுசுரூஷையா கரவாணி, உங்களுக்கு எப்படி இந்த குரு சுசுரூஷையை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆச்சாரியார் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவர் எவ்வளவு பக்தியாக அந்த பரமேஸ்வரனை பார்த்து இப்படி சொல்றார் அப்படின்னாக்கா அந்த வினயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. வஸ்திரோத்தூத விதௌ சஹஸ்ரகரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா கந்தே கந்தவஹாத்மதா அன்னபச்சனே பர்ஹிர்முகாத்யக்ஷதா பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயி சேத் பாலேந்து சூடாமணே சுஷூஷாம் கரவாணி தே பசுபதே சுவாமின் திரிலோகி குரு. அடுத்தது சர்வவியாபியாக இருக்கக்கூடிய, சர்வமங்கமாக இருக்கக்கூடிய அவர் பசுனாம் பதியாக இருக்கக்கூடியவர் இல்லையா?
பசுக்களுக்கு எல்லாம் பதியா இருக்கார். அவரை பிரார்த்தனை பண்றார். நாலம்பா பரமோபாகாரமிதம் ஏகம் பசூனாம் பதே பஷ்யன் குக்ஷிகதான் சராச்சரகணான் பாஹ்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வ அமர்த்திய பலாயன ஔஷதிமதி ஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரலம் கலே நகைகிலிதம் நோத்கீர்ணமேவத்வயா. ஏ பசுபதே, ஏ பசூனாம் பதே, இல்லையா, பாமரனை கூட ரட்சிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கையும் பசு துல்லியமாக வாழக்கூடிய என்னை போன்ற சாதாரண மனுஷனையும் காப்பாற்றக்கூடியவரே. என்ன தூ ஏகம் பசூனாம் பதே. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா குக்ஷிகதான் சராச்சரகணான் பாஹ்யாஸ்திதான் ரக்ஷிதும். பரமேஸ்வரனுடைய அவதாரமே பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரன் எதற்காக வந்தார்? எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு வந்தார். எந்த சமயத்துல இது நடந்தது? மந்திரமலையை பார்க்கடல்ல விஷ்ணுவனுடைய 3 அவதாரமும் ஒன்றாக நடத்தின லீலைகள். அந்த லீலை இந்த மந்திரமலையை வாசுகிய வைத்துக் கொண்டு இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள் கடைகிறார்கள். கடையும் பொழுது அதிலிருந்து 14 விஷயங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது, இல்லையா? அதுல என்ன வந்தது? முதல்ல கடையும் பொழுது உச்சஸ்ரவசு அப்படின்னு ஒரு வெள்ளை யானை ஒண்ணு வந்தது. அதை எடுத்துட்டு இந்திரன்கிட்ட ஒப்படைச்சிட்டா. இது யாருக்கு வேணுமோ நீ அப்புறம் கொடுப்பா அப்படின்னு. அசுரர்களும் பார்த்தாங்க, இதுல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அமிர்தம் வர வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வீணோ அவுட். எங்களுக்கு இருக்காரு யாரு? மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிஞ்ச சுக்கராச்சாரியாரே எங்க பக்கம் தான் இருக்காரு. அவர் நீ செத்தாலே அவர் என்ன பண்ணாரு, 80 வயசுல செத்தா கூட 35 வயசு பையனா அவனை ஆக்கி சஞ்சீவனி மந்திரத்தை வைத்துக்கார். மிருத சஞ்சீவனி மந்திரம் வச்சுருக்கார். மிருதனை ஜீவனம் பண்றது மாத்திரம் இல்ல, சஞ்சீவனம் நன்றாக பண்ணக்கூடியவருக்கு அவர் இருக்கார். நீங்களே வச்சுக்க போங்கடான்ட்டாரு. வெள்ள யானை வந்தது, ஐராவதம் வச்சுக்கோன்னா. ஆனா இந்திரன் ஆசைப்பட்டான், வச்சுக்கோ போங்க, இங்க வராதிங்கன்னு 2 பேரும் அமிர்தத்துக்காக கடைகிறார்கள். அதுக்கப்புறம் சந்தான விருட்சங்கள்லாம் வந்தது, காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, சந்திரன் வந்தார், அதையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்தா, இல்லையா, லட்சுமி உண்டானா, அந்த பார்க்கடல்ல இருந்து அவளையும் வச்சுக்கோ, விஷ்ணு நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். இதெல்லாம் வரும் பொழுது அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புகை வந்தது. ஹாலாஹல விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் வந்தது. அந்த விஷத்தை வந்த உடனே அதைய எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறர்கள்லாம் இந்த பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க, அந்த பக்கம் தேவர்கள்லாம் ஓடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தார். ஆசுதோஷி அப்படின்னு பேரு பகவானுக்கு, பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷி. நினைத்த மாத்திரத்துல அவருக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணிவிடுவார். அது குயிக் டிசிஷன் எடுப்பாரு. அவரு வந்தாரு, கிடுகிடுன்னு அந்த விஷத்தை எடுத்தார், ஒரு குடிகையா பண்ணார். அதை எடுத்து ஒரு குளிகையா பண்ணி அப்படி வாயில போட்டுட்டார். வாயில போட்டுட்ட உடனே அது என்ன ஆச்சு, அம்பாள் அங்க பதறி போயிட்டார். என்னடா இது, வெளியில அந்த சராச்சரங்கள் இருக்கு, இவருடைய வயிற்றுக்குள்ள, இல்லையா, முப்பாதம் எஸ்ய சுரநர கொகோ போகி கந்தர்வ தைத்யேஹி அப்படின்னு இவருடைய வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? சுரர்கள் இருக்கார்கள், நரர்கள் இருக்காரு, சுரநர கக, இல்லையா, பறவைகள் இருக்கு, கோ பசு வகைகள், சுரநர கோ போகி, ஊர்வன பாம்புகள்லாம் இருக்கு, போகி, கந்தர்வர்கள் இருக்கார்கள், தைத்தியர்கள் இருக்கார்கள். இதெல்லாம் அவர் வயிற்றுக்குள்ள இருந்துருக்காங்க. இவர் பாட்டுக்கு குளிச்சானா வெளியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் என்ன ஆச்சு, இவருடைய உள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள்னா எல்லாருக்கும் 84 ஜீவராசிகள், லட்சம் ஜீவராசிகள், ஒவ்வொன்றுத்துக்கும் கோடியான ஃபேமிலிஸ். எல்லாருடைய கணக்கையும் பார்த்து இவர் சாப்பாட்டுக்கு படி அளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கார் அந்த மகா பரமேஸ்வரன். நம்ம எல்லாருக்கும் என்ன இன்னைக்கு படி அளந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் கணக்குலயும் வச்சுட்டு இருக்க இந்த மனுஷன் கிடுகிடுன்னு எடுத்து கொடுத்தாலே அம்பாள் அந்த மகா சக்தியா இருக்கக்கூடிய பராசக்தி தன்னுடைய கையில அப்படி தொட்டதுதான். அது என்ன ஆச்சுன்னா, அது வெளியிலயும் வரல, உள்ளேயும் போல. அங்கேயே அவருக்கு நின்று அவருக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்ற பேர், நீலகண்டன் அப்படின்ற பேரு, விஷகண்டன் அப்படின்லாம் அவருக்கு பேர். ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு,
ஸ்ரீகண்டன் அப்படின்னா ஸ்ரீனா விஷம் அப்படின்னு அர்த்தம். நீ ஸ்ரீகண்டன் விஷகண்டன் அப்படின்லாம் அவருக்கு பேர் வந்துட்டு. அம்பாளுடைய தாடங்க மகிமை தான் அவருடைய அந்த இதை காப்பாத்தினது அப்படின்னு சௌந்தரிய லகரியில நம்ம பார்த்தோம். அம்பாளுடைய தாடங்கத்தினுடைய மகிமையை சொல்லும் போது அவருடைய மகிமை என்னன்னா, தன்னுடைய ஆட்டுக்காரர் ஆலகால விஷத்தை பருகும்பொழுது அவருடைய கழுத்தை இவள் தொட்டார், அவ்வளவுதான். அது என்ன பண்றது, சகல ஜீவராசிகளையும் உள்ள இருக்கக்கூடியவெல்லாம் காப்பாத்திடுத்து, வெளியில இருக்கக்கூடிய காப்பாத்திடுத்து, அந்த சாட்சாத் பரபிரம்மத்தையே காப்பாற்றக்கூடிய சக்தியாக அம்பாள் இருந்தார் இல்லையா? அப்படி காப்பாற்றுறவராக இருந்தார் அப்படின்ற அந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்க்கணும் இத. குக்ஷி கதான் சராச்சரகனான். குக்ஷி அப்படின்னா அவருடைய வயறு, அந்த வயத்திற்குள்ள இருக்கக்கூடிய கதான் உள்ளுக்குள்ள திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சர அச்சரகனான். சரம் என்ன இல்லையா? ஒரு பாம்பு காடுல எடுத்துட்டீங்க, முயலும் இருக்கு, அங்க மானும் ஓடுறது, சிறுத்தையும் ஓடுறது, யானையும் ஓடுறது, எவ்வளவு இருக்கு, முள்ளம் மண்டி ஓடுறது, கழுத புலி ஓடுறது, நரி ஓடுறது, இவர்கள் எல்லாம் படி அடக்கணுமே டெய்லி பகவானுக்கு. பாருங்க எப்படி இதெல்லாம் சரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பகை இல்லையா? போட்ட மானை பார்த்ததுன்னா போட்டு விடாது, சிறுத்தை துரத்தி அடிக்கும் இல்லையா? அந்த புலியானது சாப்பிட்டு விடும். இதுக்கு நடுவுல பயந்து பயந்து வந்து அவளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் சென்ஸ். அங்க புலி வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய பறவை ஒரு கத்தும். அந்த கத்தை பார்த்த உடனே அந்த மானுக்கு அது பிடிக்கும், இது கத்துறது அப்படின்னு அது ஓடி போயிடும் இல்லையா? அங்கேருந்து தப்பிக்கும். இப்படி ஒரு என்வைரான்மெண்டல் பேலன்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். அப்படி பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது அது உள்ளுக்குள்ள இப்படி சராச்சரங்கள்லாம் இருக்கு அவருடைய வயிற்றுக்குள்ள. அது மாத்திரம் இல்ல, வெளியிலயும் பாருங்க எத்தனையோ மரம், செடி, கொடி, கடல்கள் எல்லாம் இருக்கு. அங்கங்க பறவைக்கு 7-14 பூலோகம், போர்லோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், அதல விதல சுத்தல ரசாதல பாதாளன் 14 லோகங்கள்லயும் எத்தனையோ அசையாத பொருள்கள், அசையாத பொருள்கள். இப்படி அந்தஹா குக்ஷகதான் சராச்சர கணானு பாக்கியஸ்திதானே சராச்சர கிரகான், வெளியிலேயே இருக்கக்கூடியது இருக்கு. இது எல்லாத்தையும் ரட்சித்தும், இதெல்லாம் காப்பாற்றணும்னு அவருக்கு தலையெழுத்தா சார். போக்க சங்கிரகம், அதான் அனுகிரக மூர்த்தி, பரமானுகிரகம், ஆலயம் கருணாலயம் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. யாரு? சிவபெருமான் பை நேச்சர். அவருக்கு என்ன அர்த்தம்? ரட்சித்தும். அது முதல்ல இல்ல. அந்த சமயத்துல என்ன நடந்தது பாருங்க. அந்த மந்திரமலையை இவர்கள் கடையும் பொழுது வாசியை வைத்து சர்வ அமர்த்திய பலாயன ஔஷதின், எல்லா அமர்த்தியம் அப்படின்னா மர்த்தியால் அப்படின்னாக்கா இறப்பவர்கள், மார்டல்ஸ். அமர்த்தியால்னா தேவர்கள், அமரர்கள். அவளுக்கு மரணம் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் சர்வ அமர்த்திய பலாயனம், பயந்துன்னு ஓடி போயிட்டாங்க சார். அந்த விஷம் வந்த உடனே அவெல்லாம் அமர்த்தியம் தானே, என்ன பயம். அந்த பயமானது எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியுது. சொர்க்கத்திலயும் தேவர்களுக்கும் அந்த பயம் இருக்கு, பசுத்துலயும். அதனாலதான் ஆச்சாரியார் என்ன பண்ணார், படிச்சவாளுக்கெல்லாம் தெரியுமே சார் தன்னை வெதிரிக்தமா ஆத்மா இருக்குன்னு. அவளையும் திட்டுறீங்களான்னு இல்ல, பாமரனை கூட நான் ஒத்தும்போ படிச்சவா இன்னும் கொஞ்சம் மோசமான பசுன்னு திட்டாரு. அதனாலதான் தேவர்கள் பாருங்க பயத்துல சர்வ அமர்த்திய பலாயனா இல்லையா, எல்லாரும் தப்பிச்சுன்னு ஓடுறாங்க. ஓட்டத்தை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஔஷதமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். ஐயோ இப்படி ஓடுறாளேன்றது அவளுக்கு ஔஷதமாக இருந்து கொண்டு அதிஜ்வாலாகரம். அது எப்படி இருக்குன்னாக்கா பயங்கரமாக இருக்கா, அதிகமான தாபத்தை உண்டு, அதிஜ்வாலாகரமாக இருக்கிறது, அதிக தாபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அது எப்படி பீகரம், பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி ஒரு கருப்பு புகை வந்து அப்படி வந்ததை பார்த்தாலே ஐயோ அந்த விஷவாயு, ஒரு சின்ன விஷவாயு யூனியன் கார்பைட்ல லீக் ஆனதுக்கு அப்படி பயந்துட்டான்னாக்கா அங்க வந்து அவ்வளவு பெரிய காலகால விஷம் வந்ததுன்னா எப்படி பயந்து ஓடி இருப்பார்கள் பாருங்க. தேவர்களும் அசுரர்களும். அப்படி இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷம் யோசிச்சாரா பார்த்தேடா எங்க பரமாத்மா. அப்படி எடுத்து அப்படி கரளம் கலே நிக்ஷிப்தம், அந்த கரளம்னா என்ன அர்த்தம், காலக்கூட விஷத்தை வைத்துக் கொண்டு அவர் கலே அப்படின்னாக்க தன்னுடைய தொண்டையில அப்படி வச்சுட்டார் சார். எப்படி வச்சுட்டாரு அப்படின்னாக்க
அப்படியே ஒரு குலுகிய வைக்கிற மாதிரி அப்படி எடுத்தார். அப்படி உள்ள வாயில போட்டுட்டார். அதை வாயில போட்டுட்ட வந்தன அது என்ன ஆச்சு அப்படின்னு, ந கலிதம் ந கிலிதம், அவர் அதை விழுங்கவும் இல்லை. உத்கீர்ணம் ஏவத்வயா, அதை வெளியில துப்பவும் இல்லை இல்லையா, வெளியிலயும் வரல. அப்படின்னா இது போதாதா? ஆனா அலம்பா பரம உபகாரம் இதம், உங்களுடைய பரம உபகாரத்தை இதை விட ஒண்ணு இருக்குமா? எப்படி உலகத்தை காப்பாற்றினீர்களே அப்படின்னு பரமேஸ்வரனை இவர்கள் பொறிக்கிறார். கடிக்கும் மரவால் மலையால் அமரர் கடலை கடைய எழு கால கூடம். பாருங்க, அந்த அரவம் என்றதை வைத்து பர்வத மலையை அந்த பாம்பை வைத்துக் கொண்டு அமரர்களும் அசுரர்களும் அதை கடைய எழு கால கூட்டம் அப்படின்னு சுந்தரர். அந்த ஹாலஹால விஷமானது உண்டாச்சு. அது என்ன பண்ணும்? ஒடிக்கும் உலகங்கள் என்று அதனை, அது உலகத்தையே அழிக்கும் என்ற அதனை நீங்கள் என்ன பண்ணீங்க? அமுதாக உண்டீர் உமிழீர் அப்படின்னாரு. அதை போய் அதை எடுத்தீர்கள், சாப்பிட்டீர்கள் இல்லையா? அது அப்படியே வாயிலே தொண்டையிலேயே வச்சுட்டு அது கிரியும் பொண்ணைக்கு பேர்பட்ட கருணைன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் தேவாரத்துல அவர் பாடுறாரு இல்லையா? இதே ஒரு ஐடியாவை அவர்களும் கையாண்டிருக்காங்க. இப்படி ஆச்சாரியால் அப்படி வேண்டினார். இதே மாதிரியே இதே அந்த நஞ்சுண்டேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த பகவானை ஸ்ரீகண்டனாக நீலகண்டனாக இருக்கக்கூடிய சிவனை பற்றி இன்னொரு ஸ்லோகமும் அதே ஃப்ளோலியே ஆச்சாரியர் எழுதிட்டார். ஜுவலோக்ரஹா சகல சகல அமராதி பயதஹா க்ஷேல கதம் வா த்வயா திருஷ்டஹ கிஞ்ச கரே திருத கரதலே கிம்பக்வ ஜம்பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ச சித்தகடிகா வா கண்டதேஷே ப்ருதஹ கிம் தே நீலமணிம் விபூஷணமயிம் சம்போ மகாத்மன் வத. ஜ்வாலோக்ரஹ சகல அமராதி பயதஹ க்ஷேலஹ கதம் வா அப்படின்னு இப்போ ஆச்சரியமா இருக்காரு. ஏ சம்போ மகாத்மன் அப்படின்னாரு. மகாத்மன்ற பதத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். மகாத்மன்ற பதத்தை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, தன்னுடைய வீடு அப்படின்னு பார்க்காம வீடு முழுக்கத்துக்கும் பண்ணா அந்த ஆத்மாவானது உயர்ந்த ஆத்மா. தன்னுடைய வீடு மாத்திரம் வச்சுக்காம இந்த கிராமம் முழுக்க சேவை பண்ணணும் அப்படின்னாக்கா அதை விட வசதியான ஆத்மா. இந்த கிராமம் மாத்திரம் இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு தான் சாவேன்னு நினைச்சேன்னு அதை விட உயர்ந்ததான மகத்துவம் அது. அதை விட இந்த தேசத்தை முழுக்க காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் முழுக்க காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான இப்ப என்னன்னு சொல்றது, அவர்தான் மகான்களுக்கெல்லாம் மகாத்மாவாக இருக்கிற காரணத்தினால ஏ மகாத்மன்னு சம்போஹோ. ஷம் அப்படின்னா க்ஷேமத்தை உண்டு பண்ணுவார். ஷம் கரோதி இது சங்கரா, ஷம் சுகம் கரோதி சம்பு இல்லையா? உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவரே ஏ மகாத்மன்னு. என்ன ஜால உக்ரஹா ஜாலோக்ரஹா அப்படின்னு உங்களுடைய பயங்கரமான ஜுவாலைகளால சகல அமர அதிபயதஹா, சகலமான தேவதைகளுக்கும் அதிகமான பயத்தை கொண்டு இருக்கக்கூடியவர். எல்லாரும் பயத்துல ஓடினாங்களா இல்லையா? அந்த ஹாலஹால விஷத்தை பார்த்து எல்லா சகல ஜனங்களும் சகல அமரர்களும் அதிபயதஹா அப்படி நடுங்கின்ற அதிகமான பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வேலஹா. ஸ்வேலஹானக விஷம், ஹாலாஹல விஷம். ஸ்வேலஹா கதம்பா த்வயா திருஷ்டஹா. எப்படி சார் நீங்க அதை போய் அப்படி ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பயந்துன்னு ஓடுறாங்க எல்லாம், நீங்க கொஞ்சம் கூட கவலையே படல, நீங்க என்ன பேர்பட்ட மகாத்மா நீங்க. அப்படி அது வருது அங்க, அதுல இருந்து காலஹால கஷம் உலகத்தையே அது நாசம் பண்றதுக்காக வந்த ஒரு விஷம். அதை கொஞ்சம் கூட பயப்படாம அதை பார்த்தேன். அதை பார்த்துதான் உங்க சாமர்த்தியம்னு ஆச்சரியப்படலான்னாக்க கிஞ்சகரே திருதஹா, அதை கையில வேற எடுக்கிறீங்க சுவாமி. மாதிரி பயமே இருக்கா பாருங்க அவருக்கு. போனார், அந்த விஷத்தை எடுத்தார், கையில ஒரு பசையல் அப்படி போய் பசைஞ்சார். அதை கதம்பா த்வயா திருஷ்டஹா கிஞ்சகரே திருதஹா, அதை கையில எடுத்துட்டார். அதை மாத்திரம் கரதலே நிஹிதஹா, அதை அப்படி உருட்டி ஒரு கையில வச்சுட்டார்.
வச்சுட்டு கிம் பக்வ ஜம்பூ பழம், அது என்ன உங்களுக்கு ஜம்பூ பழமா நாகப்பழம் இருக்கிற மாதிரி நேரம் அதை ஒரு உருட்டு வெறிட்டினேன், உருட்டு வச்சாரு. சரி அதை என்ன பண்ணேன்னு பார்த்தா அது ஏதாவது பண்ணி எங்கேயாவது கடல்ல கொண்டு போய் தூக்கி போடுவீங்க, இவ்வளவு பெரிய பாம் ஆச்சு, எல்லாரையும் இந்த ஹிரோஷிமா நாகசாகில இருந்து எல்லாரையும் காப்பாத்தலான்னு பார்த்தா அதை எடுத்து கபான்னு ஒரு மனுஷன் வாயில போட்டுக்கிறாருன்னா என்னத்த சொல்றது. நேர ஜிஹ்வாயாம் நிஹிதஹா, ஆக்கல போட்டுட்டார் சார். அதை போட்டுட்டு சித்த குடிகாம்பா, இந்த சித்தர்கள்லாம் குடிகைகள் கொடுப்பாங்க. நீங்க போனா சித்த வைத்தியர்கள்லாம் அந்த காலத்துல ஒரு மருந்து கொடுப்பாங்க, ரொம்ப கசக்கும், அது சாப்பிடுறது. அப்படி கேட்டாங்க, அப்பா தேன்ல குழச்சி சாப்பிடுப்பா அப்படின்னு சுகர் கோட்டட் பில்ஸ். இவர் என்ன பண்ணார், அந்த ஹால விஷத்தை சுகர் கோட்டட் பில்ஸ் மாதிரி எடுத்துட்டு சித்த கணிக்காவா அது என்ன பண்ணார், சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, கண்டதேசே பிருதா, அந்த கழுத்துல அதை போய் அப்படி தரிக்கிற மாதிரி அங்கேயே வச்சுட்டார் சார். இந்த இடத்துல அது இறங்கவும் இல்லை, அது வாயிலையும் நிக்கல. அப்படி போய் இந்த சித்தர்கள் கொடுத்த மருந்து குளிகை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதை கழுத்துல அதை வச்சுக்கிட்டாங்க. அந்த கண்ட தேசத்துல அது அப்படியே தரித்து, கண்ட தேசே திருதா, அதை தரித்து கொண்டு விட்டார். அப்படிப்பட்ட அயம் தே, இது உங்களுக்கு என்ன ஆச்சு, நாளடைவில் அது போய் அது ஒரு பூஷணமா அவருடைய கழுத்து கருப்பாயிட்டு சார். நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சொரூபமா ஆயிட்டார் அவர். நீலகண்டன், ஸ்ரீகண்டன் எல்லாம் வீட்டுல எல்லாம் பேர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்து பசங்களுக்கு எல்லாம் நீலகண்டன், அந்த அளவுக்கு அந்த பக்தியை உண்டு கொண்டும்படி பண்ணி விட்டார். அது என்ன ஆச்சரியமான, அயம் தே விபூஷணம் நீலமணிஹி கிம், அது என்ன நீலரத்னமா, அது என்னமோ நீங்க ஏதோ ஆபரணம் போட்ட மாதிரி வச்சுன்னா எல்லாரும் உங்க மேல இருக்கக்கூடிய பக்தியில அதை அப்படி போட்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, இது என்ன ஆச்சரியம் இது, சம்போ இல்லையா. எல்லா தேவர்களும் அப்படி பயந்த அஞ்சு ஓடோடி பலாயன பராளாக இருந்த அதை போய் கையில எடுத்து அதை போய் நாவல் போவம் மாதிரி வந்து அது சித்தர்கள் குடிக்க மாதிரி வச்சுட்டு அதை ஒரு நீலக்கல் ஆபரணம் மாதிரி தொண்டையில அடைக்கப்பட்டதாக வைத்துக் கொண்டு இருக்கிறீரே, இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சிவன் எப்படி பருகினார் அந்த அப்படின்றத தேவர்கள் பயந்தோடு இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அந்த கருணையினுடைய பெருமையை, சிவனுடைய கருணையினுடைய பெருமையை எடுத்து சொல்வதற்காக ஆச்சாரியார் எப்படி 32 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அடுத்தது நாலம்பா சகுதேவ தேவ பவதா சேவானி நிர்வானுதிஹி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய அருள் இருந்ததுன்னா பிறவியிலிருந்தே விடுதலைப்படலாம், மோட்சத்துக்கும் அவர் வழிகாட்டுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆச்சாரியால் எது எழுதினாலும் கூட மோட்சத்தையும் வேதாந்தத்தையும் கொண்டு வராம ஒரு ஸ்லோகம் கூட எழுத மாட்டார். நம்ம ஊனி பார்க்கணும், அங்க வேதாந்தம் தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அது மாதிரி ஸ்லோகங்கள் அடுத்து வருது. அதை அடுத்த புதன்கிழமை மணிக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.